இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? இறைவனருள் நல்லா இருக்கேன். உலகமெங்கும் வாழும் நமது நேயர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம், குருவே சரணம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ லவ் பண்ணுறாங்க, லவ் ஃபெயிலியர் ஆகிடுது சமயத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான முடிவுகள்லாம் கூட எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் வெளியே வரலாம்? முக்கியமாக அந்த லவ் சேரணும்னா என்ன பண்ணணும் சார்? முதல்ல இந்த அன்பான அந்த காதல் அப்படிங்கிறது வந்து நான் பாசமாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல், சரிங்களா? அது ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு அது அந்த காலம் இது எல்லாமே அந்த ஏஜெல்லாம் கிராஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்திருக்கோம். அப்படிங்கும்போது அந்த டயத்தில் வந்து என்ன ஆகும்னா நம்ம யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். இதை பெற்றோர்கள் பார்க்குறீங்களா? பாசமாக சொல்கிறேன் பாருங்க. இந்த கந்தர்வ ஜாதகமாக இருந்துருது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் ஜாதகத்தை கொண்டு போய் பொருத்தம்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அவங்க ஜாதகம் லவ் மேரேஜ் தான் ஆகுது அப்படின்னு அந்த இடத்துல விதி இருந்ததுன்னா லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்குற ஜோசியம்லாம் வந்து உண்மையான ஜோதிடர்கள் யாரும் பார்க்க மாட்டோம், புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறமா அந்த லவ் மேரேஜினால தான் அவங்க பண்ணணும் செய்யணும்னா அது தப்பு. நான் சொல்கிறத அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரி, ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைங்க, நீங்கள் யாரையோ லவ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப மென்டல் ஆகினி ரொம்ப கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நான் எளிமையான ஒரு முத்திரை சொல்லித்தரேன், சரியா? இதை நீங்கள் நம்பணும். சின்ன பிள்ளைங்களா நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற இளைஞர்களோ இளைஞர்களோ என்னோட சின்ன பிள்ளைங்களா தான் இருப்பீங்க. நான் சொல்கிறத அன்பாக சொல்கிறேன். ஒரு குருவாக சொல்லித்தரேன், ஒரு அண்ணனாக சொல்லித்தரேன், ஒரு அங்கிளாக நினச்சிங்க, எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சுக்கணும். இது பேர் சின்முத்ரான்னு பேர், இது பேர் யோக முத்திரைன்னு பேர். இது மாதிரி விஷயங்களில் கண்ணை மூடிக்கணும், சாம மூடிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா வடக்கு நோக்கியோ இல்லை கிழக்கு நோக்கியோ, இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்லை, குழப்பிடாதீங்க. வடக்கு நோக்கியோ இல்லை கிழக்கு நோக்கியோ கீழே வந்து ஒரு துணியை விரித்து உட்காத்திருங்க. உட்காந்துட்டு இந்த விரலை இப்படி கையில் இப்படி வச்சுட்டு நல்ல சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கணும். கீழே சேர்லலாம் போட்டு உட்காரக்கூடாது. உட்காந்துட்டு கண்ணை அப்படி மூடிட்டு நல்லா ப்ரீதின் பண்ணுங்க. ப்ரீதின்னா நல்ல மூச்சை மேலே இழுங்க. மூச்சை மேலே இழுத்து அப்படியே ஹோல்டு பண்ணி அப்படியே நிறுத்துங்க, சரியா? ஒரு 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் நிறுத்துங்க. நிறுத்திட்டு கண்ணுக்குள்ளே மனசார சிவபார்வதியை நினச்சிக்கோங்க. அதே மாதிரி அந்த உறவுகள் யாருனால நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ இல்லை அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கும் போது மனசார ஃபஸ்ட்டு சிவபார்வதியை நினச்சிட்டு அவங்கள நினச்சிட்டு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு மனசார நினச்சிட்டு, ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால், இல்லை நீங்கள் ஏமாத்திருந்தீங்கன்னா இது கணக்கு வேற, சரியா? அப்படிங்கும் போது அவங்க ஏமாத்திட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள மனசார நினச்சி இவங்க நல்லபடியாக எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி மனசார 3 தடவை மேலே இழுங்க, மூச்சை வெளியே விடுங்க. வாயினால் விடக்கூடாது, மூக்குனால் விடணும், சரியா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? ஓம் சிவ சிவ ஓம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேன்னு அர்த்தம். என்னங்க அவங்க விட்டுட்டு போகிறவங்களுக்கு போய் வசி வசின்னு சொல்கிறீங்களேன்னா அப்படி கிடையாது அன்பர்களே. நம்ம எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் நம்ம கூட இருந்து நம்மளை ஏமாத்தினவங்களாக இருந்தாலும் நம்ம அடுத்தவா கெட்டு போகணும்னு நினச்சி பண்ணவே கூடாது. இதில் என்ன தெரியுமா சூட்சமோ? இதில் என்ன தெரியுமா ரகசியம்? அப்போ ஓம் சிவ சிவ ஓம்னா ஓம்காரமேன்றது பிரணவம். அப்போ சிவசிவ அப்படிங்கிறது நீங்கள் நல்லா சிவாலயத்தில் பாருங்களேன், சிவசிவான்னு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள், சிவ 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 சிவன்னா வசி 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 வசின்னு தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசியம் என்பது அன்புன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லும் பொழுது ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம்னா ஓம்காரமே எனக்கு நீ வசியமாகு அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள மனசார நினச்சிட்டு சிவபார்வதி நினச்சின்னு பண்ணும்போது ஒருவேளை அவங்க தவறான பாதையில் போய் தப்பான விஷயங்கள்ல உங்க அன்பை புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு திருப்பியும் ஒன்று சேரவும் இந்த மந்திரம் கொடுக்கும். ஏன்னா இதுக்காக தனியாக இன்னொரு மந்திரம் சொல்ல வேண்டாங்கிறதுனால தான் சின்முத்திரை அணியிறீங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு வந்து ஏமாத்திட்டு இன்னொருத்தவங்க கூட போய் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் அவங்களை விட ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு கம்பானியன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை கார்த்தால நேரத்தில் செய்கிறது நல்லது. அந்த டயத்தில் தொல்லைபேசியை கொஞ்சம் சைலண்ட் போட்டுட்டு இந்த மூச்சு பயிற்சியோடு சேர்த்து இந்த யோகத்தை நீங்கள் செய்யுங்க. இது ஒரு தாந்திரிக யோக பயிற்சி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்ணை மூடிட்டு செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு நல்லா கையை அப்படி தேய்ச்சிட்டு கையை உள்ளங்கையை அப்படி பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு குரு தட்சணையாக நினச்சி 10 ரூபாயோ 5 ரூபாயோ எது இருக்கோ அது சிவாலயத்தில் கொண்டு போய் போட்டுருங்க. போட்டுட்டு செய்யுங்க. நல்லா இருங்க.